Good evening, Mulayal. Right. முதலாவது கேள்வி உள்ளீடு ஏ வெளியீடு ஏ என்று குறித்து நிற்பது என்னது? முறை வழிப்படுத்தல். முறை வழிப்படுத்தல் அல்லது முறை வழியாக்கம் என்று சொல்றது. உள்ளீடு வெளியீடாண்டு இருக்கல. அப்ப உள்ளீட்டுல என்ன வரலாம்? வேறு ஒரு சொல். இப்ப இதுல விடியாக தந்திருக்கிறதுல தகவல். உள்ளீட்டுலயோ தரவு உள்ளீட்டுல தரவு தான் வரும். தரவுகள் தான் உள்ளீடாக வழங்கப்படும் கணனிக்குள்ளுக்கு. அது முறை வழியாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு வெளியீடாக தகவல் கிடைக்கும் எங்களுக்கு. சரியோ? அப்ப உள்ளீடு என்ற இடத்துல தரவு வந்தாலும் தற்செயலா தரவு ஏ தகவல் என்று வந்தால் அது இதுலயும் முறை வழியாக்கம் தான் வரும். தெரிந்திருக்க வரும். தெரியாட்டி நோட் பண்ணி கொள்ள வேணும். உள்ளீடுகள் தரவுகள், வெளியீடு தகவலாக இருக்கும். தகவல் வெளியீடாக இருக்கும். இரண்டாவது கேள்வி பின்வருவனவற்றில் உள்ளீட்டு சாதனமாக அமைவது எது? உள்ளீட்டு சாதனம். தெரிவிப்பி என்றது மானிட்டர் ஒரு வெளியீட்டு சாதனம். விசைப்பலகை ஒரு உள்ளீட்டு சாதனம். விசைப்பலகை என்றால் கீபோர்ட். அடுத்தது அச்சுப்பொறி என்றது ஒரு வெளியீட்டு சாதனமாக இருக்கு, பிரிண்டர். ஒலிபெருக்கி என்றதும் ஒரு வெளியீட்டு சாதனமாக இருக்கு. ஆகவே இதனுடைய விடை இரண்டாவது விடை. பின்வருவனவற்றில் உள்ளீட்டு சாதனமாகவும் வெளியீட்டு சாதனமாகவும் அமைவது எது? தொடுதிரை. தொடுதிரை தவிர வேறு என்ன படிச்சனாங்க? போன கிளாஸ் பார்த்த நாங்கள் உள்ளீட்டு வெளியீட்டு ரெண்டு சாதனமாக தொழிற்படுறது. தொடுதிரையை தவிர வேறு ஒன்று ஹெட்போன் வரும். ஹெட்போன் டேக்கில் அதுல மைக்கும் இருக்கும், காதுக்கு போடுற கேட்கிற ஸ்பீக்கரும் இருக்கும். ஆகவே ரெண்டும் இருக்கிறபடியால் மைக் உள்ளீட்டு சாதனமாகவும் ஸ்பீக்கர் வெளியீட்டு சாதனமாகவும் இருக்கும். ஆகவே அது ஒன்று. அது தவிர இன்னொரு விடயம் என்ன? இன்னொரு பொருள் டிவைஸ். ரைட். அடுத்த கிளாஸ் என்ன சொல்லுவோம் இதுக்கு விடயம்? அடுத்த கிளாஸ் சொல்ல வேணும். படிச்சுட்டோம், நீங்க மறந்துட்டீங்க வெளியிருக்கு. அடுத்த கிளாஸ் சொல்லுவோம். அடுத்த கேள்வியா பாப்போம். நான்காவது கேள்வி தற்போக்கு பெருவழி நினைவகம் என அழைக்கப்படுவது யாது? RAM. என்ன விரிவு என்ன? Random access memory. CPU விரிவு? Central processing unit. ROM விரிவு? ரைட், நான் எழுதி வர்றேன். ROM விரிவு வந்தது ரீட் ஓன்லி மெமரி சொல்றது. ரீட் ஓன்லி மெமரி சொன்னால் ROM, வாசிப்பு மற்றும் நினைவகம் என்று தமிழ்ல சொல்றது ROM. தெரியக்கூடிய விரிவு எழுதி வைத்து கொள்ளணும். அடுத்த கேள்வி NIC என்பதன் விரிவாக்கம் யாது? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில எல்லாமே நெட்வொர்க் தான் தொடங்குது. குழப்பத்துக்கு உள்ளாக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக இருந்தால் அதுல இருந்து நாங்கள் சரியானவரையே கண்டுபிடிக்கலாம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது தவிர நாங்கள் அன்றாட வாழ்க்கையில நேஷனல் ஐடென்டிட்டி கார்டையும் சொல்றது. ஆனால் அது இங்க இல்ல. இங்க நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஆகவே மூன்றாவது விடை. அடுத்த கேள்வி கழிவுப் பொருட்களாக கைவிடப்படும் பொருட்களை புதிய பொருளாக மாற்றும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? மீள் சுழற்சி. சொல்றது. மீள் பாவனைன்னு சொல்றீல, மீள் சுத்திகரிப்புன்னு சொல்றீல. இதுல சரியான விடை இரண்டாவது மீள் சுழற்சி, ரீசைக்கிள்னு சொல்றோம். அடுத்த கேள்வி கடவுச்சொல்லானது குறைந்தபட்சம் எத்தனை வரியுருக்களை கொண்டிருக்க வேண்டும்? 8 என்றது சரியான விடை. ஒரு பாஸ்வேர்ட், கடவுச்சொல்னால் பாஸ்வேர்டுன்னு சொல்றது ஆங்கிலத்துல. அந்த கடவுச்சொல் 8 குறைந்தபட்சம், அதாவது மினிமம் 8 கேரக்டர்ஸா கொண்டிருக்க வேண்டும். அப்ப கடவுச்சொல்லுக்கு என்னென்ன விடயங்கள் இதுல கலந்திருக்க வேண்டும்? என்னென்ன விடயங்களை கொண்டு அந்த கடவுச்சொல்லை உருவாக்கலாம்? நாங்கள் ஒன்று எழுத்துக்கள் இருக்கலாம் கடவுச்சொல்லுல, மற்றது குறியீடுகள் இருக்கலாம், மற்றது எண்கள் இருக்கலாம். எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகள் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் கடவுச்சொல். தெரியும், 8 கேரக்டர் மினிமம் இருக்கலாம், மேக்சிமம் அதுக்கு மேலே இருக்கலாம். அதுக்காக 20, 30 என்று வைக்கிறாரு. ஆனால் குறைவாக ஒரு 8க்கும் 12க்கும் இடைப்பட்டதாக இருக்க வேணும் அந்த கடவுச்சொல்லுண்ட எண்ணிக்கை. வரியுருக்கள். வரியுரு என்று சொன்னால் கேரக்டரை சொல்றது. இப்போ ஒன்று A என்று எழுதினோம்னா அது ஒரு வரியுரு.
அங்கால அடுத்தது 1 போட்டோம் 1 போட்டோம் சொன்னா அது அப்ப 1 2 அந்த தான் வேல்யூன்னு சொல்றது கேரக்டர். அடுத்த கேள்வி 8வது வினா. zonal.docx என்ற கோப்பு பெயரில் கோப்பு நீட்சி யாது? docx டாட் இதா 4 உண்டா? 3வது விடை. 4வது விடை வராது. டிஓசி என்றது தெரியான்னு சொன்னாலும் டிஓசி எக்ஸ் தான் எங்க வந்துருது. டிஓசி என்றதும் வந்து வேர்டுக்குரியதுதான். அது முதல் வெர்ஷன், முந்தின வெர்ஷன். மற்ற இதுல டாட் போடு இல்லையா? ஆகவே இதை நாங்க பிள்ளையாகத்தான் கொள்வோம். இதுல தந்திருக்கிறபடியால் டிஓசி எக்ஸ் என்றது. இப்ப இதுல கோப்பின் பெயர் வந்து ஜோனல் என்றது கோப்பின் பெயர். இப்ப நான் இன்னொரு கேள்வி இருக்கிறேன். இந்த கோப்பு வந்து என்ன வகை கோப்பாக இருக்கு? இப்ப டிஓசி எக்ஸ்ன்றது எந்த வகை கோப்பு? அந்த கோப்பு நீட்சிகள் என்று பாக்க சொன்ன கோப்பு நீட்சி டிஓசி எக்ஸ்ன்றது வந்து எந்த வகை கோப்புக்கு தெரியாது? வேர்ட் கோப்பு. என்ன டிஓசி எக்ஸ்ன்றது வந்து ஒரு சொல்முறை வழிபடுத்தல். நீங்கள் கிரேட் 8ல படிப்பீங்க. அதை பற்றி அறிமுகம் உங்களுக்கு கிரேட் 8லான் வரும். சொல்முறை வழிபடுத்தல். அந்த சொல்முறை வழிபடுத்தல் டைப் பண்றது எம்எஸ் வேர்ட். அதுண்ட கோப்பு நீட்சியான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப ஒரு எந்த வகை மென்பொருள் என்பதனை இனங்காண்பதற்கு கோப்பு நீட்சி பயன்படும் என்பதை ஞாபகத்தில். கோப்பின் பெயரை வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த வகை மென்பொருள் என்பதை இனங்காண முடியாது. கோப்பு நீட்சியை வச்சுக்கொண்டுதான் இனங்காணும். இப்ப உதாரணத்துக்கு .jpeg என்று சொன்னால் கோப்பு நீட்சி .jpeg என்று சொன்னால் அது வந்து ஒரு என்ன கோப்பு? இமேஜ் ஃபைல், ஒரு பட கோப்புன்னு சொல்றோம். அதே நேரம் .mp4 என்று சொன்னால் அது ஆடியோ வீடியோ ரெண்டுக்கும் வரும். ஒரு காணொலி கோப்பாகவும் இருக்கும், ஒரு ஒலி கோப்பாகவும் இருக்கும். சவுண்ட் ஆடியோ கோப்பாகவும் வீடியோ கோப்பாகவும் இருக்கும். இந்த MP3 MP4 அது தவிர வேறையும் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு காணும் கிரேட் 6. அத மாதிரி இன்னொரு கோப்பு படிப்போம் .xlsx. இது எந்த வகை? எக்ஸலுக்குரியாது, வேர்டுக்குரியாது. .docx என்ற மாதிரி இது வந்து XLSX என்றது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலுக்குரியதாக இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி. பணி செயல்முறைமைக்கு உதாரணமாக அமைவது எது? விண்டோஸ். பணி செயல்முறைமைக்கு உதாரணம் வந்து முதலாவது விசைப்பலகைன்னு சொல்லி இருக்கு. இது வந்து ஒரு உள்ளீட்டு கேள்வி. இது வராது. இதுக்கும் பணி செயல்முறைமை என்றது ஒரு மென்பொருள், இது வந்து ஒரு வெண்பொருள். ஆகவே இதற்கும் அதற்கும் தொடர்பில்லை. அடுத்தது சொல்முறை வழிபடுத்தல் மென்பொருள் என்றது எம்எஸ் வேர்ட் மென்பொருளை சொல்றது. அது வந்து ஒரு பணி செயல்முறைமையான்னு சொன்னால் இல்லை, அது வந்து ஒரு பிரயோக மென்பொருளாக இருக்கு. பணி செயல்முறைமை என்றது வந்து ஒரு முறைமை மென்பொருள்னு சொல்றோம். விண்டோஸ் என்றது வந்து சரியான வழியாக இருக்குது. விண்டோஸ் ஒரு பணி செயல்முறைமை, கணனியில பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பணி செயல்முறைமை. அடுத்தது விரிதாள் மென்பொருள் என்ற வந்து அதுக்கு உதாரணம் நாங்கள் எக்ஸல், எம்எஸ் எக்ஸலை சொல்லலாம். அந்த எம்எஸ் எக்ஸல் என்றதும் ஒரு பிரயோக மென்பொருளாக இருக்கும். ஆகவே இதற்கு சரியான விடை 3வது விண்டோஸ். அடுத்த கேள்வி. இதுல ஒரு படம் ஒன்று தந்திருக்குது. இது வந்து இந்த ஒரு பொத்தான், அதாவது ஒரு பட்டன். இந்த பட்டன் வந்து என்ன செய்யும் என்று கேட்டிருக்கு. சாளரத்தை சிறிதாக்கல். ரைட். இது எங்க கண்ட நீங்கள் எங்க பார்த்த நீங்கள்? டைட்டில் பார்லாம் இருக்குது. மேல டைட்டில், அதாவது இப்ப நான் இந்த காட்டுற இந்த PDF இந்த எக்ஸாம் இந்த பேப்பர் வந்து கிளியரா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனா விழுகுதோ? மேல டைட்டில் எல்லாம் தெரியுதா? ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலயே இருக்குது. இங்க வரும்போது இதுல 3 பட்டன்ஸ் இருக்குது. அது வலது பக்கம் மேல் மூலையில பார்க்கலாம் நீங்க. இதுல முதலாவது அமைப்பு இதான் இதுல கீறி காட்டி இருக்கிறோம். மினிமைஸ் சொல்றது. இப்ப இது கிட்ட நாங்கள் மவுஸ் பாயிண்டரை கொண்டு போனால் இந்த அம்புக்குறிய கொண்டு போயிட்டு அதுல விழும் மினிமைஸ் என்ற பேர்ல விழும். இப்ப இதுதான் எங்களுடைய ஃபைல், ஒரு PDF ஃபைலாக இருக்குது எக்ஸாம் பேப்பர். இப்ப இந்த மினிமைஸை கிளிக் பண்றேன். அது டாஸ்க் பார்ன்னு சொல்றது TASK டாஸ்க் BAR பார், டாஸ்க் பார்ன்னு சொல்றது இந்த கீழே இருக்கிற பார். அதாவது
கணனி திரையில உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டனோட சேர்ந்து இருக்கிற அந்த பார், அதுக்கு பேர் டாஸ்க் பார்ன்னு சொல்றோம். TASK டாஸ்க், டாஸ்க் பார்ன்னு சொல்றோம். அந்த டாஸ்க் பார்ல சின்ன ஒரு பட்டனாக வந்து நிற்கும். இப்ப கிளிக் பண்ணிட்டு இந்த பெரிய ஸ்கிரீனாக நின்றது, ஃபுல் ஸ்கிரீனாக நின்றது வந்து இது ஒரு குட்டி பட்டனாக வந்து நிற்குது. இந்த பட்டனை மீண்டும் நாங்கள் அழுத்தும் போது அது மீண்டும் பெரிய திரையாக முழுமையாக முழு திரையாக்கப்படும். சரியா? அப்ப மினிமைஸ் வேலை வந்து என்னன்னு சொன்னால் சாளரம் சொல்றது விண்டோ, அந்த விண்டோவை என்ன செய்யுது, சிறியதாக மாற்றுது. அல்லது இதுக்கு இன்னொரு கூற்றம் போட்டிருக்கலாம் வழியாக, அதாவது முழுத்திரையாக இருக்கின்ற அந்த சாளரத்தை சிறு பொத்தானாக டாஸ்க் பார்ல கொண்டு வர பண்ணும் என்று சொன்னால் அதுவும் சரியாக இருக்கும்.